ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 6th தமிழ் இயல் 2 கிழவனும் கடலும். கிழவனும் கடலுங்கிறது ஒரு ஆங்கில புதினம். இதை என்னென்னா தமிழில் என்னென்னா படக்கதையாக மொழிபெயர்த்திருக்காங்க. இதுக்கு 1954 நோபல் ப்ரைஸ் கிடச்சிருக்கு. இதை எழுதினவங்க யாருன்னா எர்னஸ்ட் ஹெம்மிங்வே அப்படிங்கிறவர் இதை எழுதியிருக்காரு. இதில் கான்செப்ட் என்னன்னு பார்க்கும்போது இயற்கைக்கும் மனிதனுக்கும் நடக்கக்கூடிய போராட்டத்தை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. இதனுடைய கதாநாயகனாக யாரை சொல்கிறாங்க அப்படின்னா சாண்டியாகோ அப்படிங்கிற இவரை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னன்னா இதில் மனோலின்னு ஒரு பையன் இருக்கான், அவன் தான் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் உள்ள விஷயத்தை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. இந்த சாண்டியாகோங்கிறவர் மீன் பிடிக்க கடலுக்கு போவார். ஒரு 40 நாள் இவர் கூடவே இந்த மனோலிங்கிற பையன் போவான். அதுக்கப்புறம் மீன் கிடைக்கலன்னு சொல்லிட்டு வேற கப்பலுக்கு அவங்க பெற்றோர் அமைச்சிருவாங்க. அதுக்கப்புறம் என்னன்னா 84 நாள் வரைக்கும் இந்த தாத்தாவுக்கு மீன் கிடைக்காது. 85வது நாள் மீன் கிடைக்கும். அதுதான் இங்கே சொல்லப்படுது. மனோலி இல்லாமல் தனியாகவே மீன் பிடிக்க போய்கிட்டு இருக்காரு. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது